கார்த்திக் கவிதா திருமணம் ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் நடந்தது. கார்த்திக் மென்மையானவன். ஆனால் கவிதா சற்று பிடிவாதமானவள், நேர்மையானவள். சாந்தா அம்மாளோ என் மகன் நான் சொல்வதை தட்டமாட்டான் என்ற கர்வத்தில் இருந்தவர். திருமணம் முடிந்து கவிதா அந்த வீட்டிற்குள் நுழைந்த முதல் நாளே ஒரு சிறிய சலசலப்பு. சாந்தா ஒரு பழைய பித்தளை விளக்கை ஏற்றி வைக்கச் சொன்னார். கவிதாவுக்கு அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு பிடிக்கவில்லை. அத்தை, இதுக்கு பதிலாக இந்த அழகான மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் வைக்கலாமே என்று அவள் யதார்த்தமாக சொல்ல சாந்தாவின் முகம் சுருங்கியது. இது எங்கள் வீட்டு பாரம்பரியம், இங்கே மெழுகுவர்த்தி எல்லாம் கிடையாது என்று கராராக சொன்னார். அங்கேயே விதைக்கப்பட்டது அந்த பகை உணர்வு. சமையலறை என்பது ஒரு வீட்டின் இதயம் என்பார்கள். ஆனால் அந்த வீட்டில் அது ஒரு போர்க்களமாக மாறியது. காலையில் கவிதா சீக்கிரம் எழுந்து சமைக்க முயல்வாள். ஆனால் சாந்தா முந்திக்கொண்டு அடுப்படியை ஆக்கிரமிப்பார். நீ போம்மா, உனக்கு பருப்பு வேக வைக்க தெரியாது, குழம்பு வைக்க தெரியாது என்பார். கவிதாவுக்கு தன் திறமையை நிரூபிக்க வாய்ப்பே கிடைக்கவில்லை. ஒரு நாள் கவிதா பாஸ்தா சமைத்தாள். கார்த்திக் ரசித்து சாப்பிட்டான். ஆனால் சாந்தா, என்னமோ ரப்பர் மாதிரி இருக்கு, இதையெல்லாம் சாப்பிட்டா வயிறு என்னாகும்? என் மகனுக்கு ஒரு ரசம் சாதம் வைக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்லையா என்று கார்த்திக் முன்னாலேயே கவிதாவை குறை கூறினார். கவிதா அறைக்குள் சென்று அழுதாள். கார்த்திக் இருவருக்கும் நடுவில் ஊசலாடினான். அம்மா ஒரு பழைய ஆளு கவிதா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்றான். அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா என் சுயமரியாதையை விட்டு கொடுக்கிறதா என்று கவிதா சீறினாள். வளர்ந்த விரிசல் 6 மாதங்கள் கடந்தன. பேச்சுவார்த்தை குறைந்து சைகைகளும் முணுமுணுப்புகளும் அதிகரித்தன. சாந்தா தன் உறவினர்களிடம் போனில் பேசும்போது, கார்த்திக் பாவம், ஒரு வேலைக்காரி கூட ஒழுங்கா அமையலை, இவளுக்கு கல்யாணம் எதுக்குன்னு தெரியல என்று பேசுவதை கவிதா கேட்டுவிட்டாள். அன்று மாலை ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. அத்தை, உங்களுக்கு என்னை பிடிக்கலைன்னா நேரடியாக சொல்லுங்க, மற்றவங்க கிட்ட ஏன் என்னை பற்றி தப்பாக பேசுகிறீங்க என்று கவிதா நேருக்கு நேர் கேட்டாள். பெரியவங்களை எதிர்த்து பேசுறது தான் உன் நாகரிகமா என்று சாந்தா கத்த அன்று வீடு ரணகலமானது. கார்த்திக் அமைதியாக இருந்தான். அந்த அமைதி கவிதாவை இன்னும் காயப்படுத்தியது. அவள் தன் தாய் வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்தாள். கவிதா கிளம்ப தயாரான அன்றுதான் அந்த விபரீதம் நடந்தது. கார்த்திக் வேலை நிமித்தமாக வெளியூர் சென்றிருந்தான். மழை பெய்து கொண்டிருந்த இரவு. சாந்தாவுக்கு திடீரென கடும் மூச்சு திணறல் ஏற்பட்டது. அவர் சோபாவில் அமர்ந்து அப்படியே சரியத் தொடங்கினார். கவிதா கோபத்தில் இருந்தால்தான், ஆனால் அவளிடம் இருந்த மனிதாபிமானம் முந்திக் கொண்டது. பெட்டியை தூக்கி எறிந்துவிட்டு ஓடி வந்தாள். அத்தை, அத்தை என்னாச்சு? சாந்தாவால் பேச முடியவில்லை. கண்கள் மேல் நோக்கி செருகின. கவிதா உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு அழைத்தாள். ஆனால் மழை காரணமாக அது வர தாமதமாகும் என்று தெரிந்தது. ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் சாந்தாவை தன் காரின் பின்னிருக்கையில் கிடத்தினாள். அவளே காரை ஓட்டினாள். சாலைகள் இருட்டாக இருந்தன. மழை நீரை கிழித்து கொண்டு கார் பறந்தது. மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சாந்தாவை அனுமதித்த போது கவிதாவின் ஆடைகள் முழுவதும் நனைந்திருந்தன. டாக்டர்கள் சொன்னார்கள், இன்னும் 5 நிமிஷம் தாமதமாயிருந்தால் ஹார்ட் அட்டாக்ல இவங்களை காப்பாற்றி இருக்க முடியாது. நேரத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. அடுத்த 48 மணி நேரம் கவிதா அங்கேயே இருந்தாள். கார்த்திக் வந்தபோது கவிதா சாந்தாவின் கால்களை மெல்ல வருடி கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்தான். கவிதாவின் கண்களில் உறக்கமில்லை, ஒருவிதமான வேண்டுதல் மட்டுமே இருந்தது. மெல்ல கண் விழித்த சாந்தாவுக்கு முதலில் தெரிந்தது கவிதாவின் முகம்தான். அவர் மெல்ல கையை நீட்டி கவிதாவின் கையை பற்றினார். ஏம்மா, என்னை ஏன்னு கேட்காம விட்டுட்டு போயிருக்கலாமே என்று தழுதழுத்தார் சாந்தா. கவிதா புன்னகை புரிந்தாள். நீங்கள் என் மேலே காட்டுனது வெறும் அதிகாரமத்தை, ஆனால் நான் உங்கள் மேலே வச்சிருக்கிறது ஒரு வகையான உரிமை. அம்மா மேலே கோபம் வரும், ஆனால் அவங்கள கஷ்டத்தில் விட்டுட்டு போக தோணாது என்றாள். வீட்டிற்கு திரும்பிய சாந்தா இப்போது முழுமையாக மாறிவிட்டார். அவர் இப்போது சமையலறையில் கவிதாவுக்கு உதவியாளராக மாறினார். கவிதா, நீ சமைக்கிற அந்த பாஸ்தா எனக்கு கொஞ்சம் சொல்லித்தரியா? எனக்கும் அது பிடிச்சிருக்கு என்று அவர் கேட்டபோது அந்த வீட்டின் சுவர்கள் கூட மகிழ்ச்சியில் அதிர்ந்தன.
கவிதாவும் சாந்தாவின் அனுபவ அறிவை மதித்தாள். அத்தை, இந்த குழம்புல உப்பு அதிகமாயிடுச்சு, என்ன பண்ணலாம் என்று ஓடிச் சென்று கேட்பாள். சாந்தா ஒரு சின்ன டிப்ஸ் தருவார். அந்த உரையாடல்கள் அவர்களை தோழிகளாக்கின. ஒரு நாள் மாலை இருவரும் பால்கனியில் அமர்ந்து டீ குடித்து கொண்டிருந்தார்கள். சாந்தா சொன்னார், மருமகள்னு ஒருத்தி வீட்டுக்கு வந்தா என் மகனை பறிச்சுக்குவான்னு பயந்தேன். ஆனால் எனக்கு இன்னொரு மகளா நீ கிடைப்பேன்னு நினைக்கல. கவிதா அவர் தோளில் சாய்ந்து கொண்டாள். நிழல் தரும் மரம் எப்போதும் வேரை தள்ளாது அத்தை. நம்ம 2 பேரும் இந்த வீட்டுக்கு வேரும் நிழலும் தான். நீதி. விட்டு கொடுத்தல் என்பது தோல்வி அல்ல, அது ஒரு அழகான உறவின் தொடக்கம். இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.